ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தேங்கோட ஒன் ஷாட் தான் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொப்போஸ். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ யாருன்னா நம்ம தேங்க தான். ஹீரோயின் யாருன்னா நீங்கள் தான் அண்ட் யுவர் நேம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஒன் ஷாட். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே இருட்டாக இருக்குது. பார்த்தா இப்போ தான் ஒயின் லைட்டை போடுறான். அதாவது ரூம் இருட்டாக இருந்திருக்கு. ஸோ ஒயின் லைட்டை போட்டுட்டு என்ன தான் வாழ்க்கையோ, நாளைக்கு ஊரே வேலண்டைன்ஸ் டேக்கு கொண்டாட போகுது. என் காலேஜில் செலப்ரேஷன்லாம் இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு தான் ஆள் இல்லை. என்ன பண்ணி தொலைக்கிறது? லவ் வந்து அந்த தேங்க் பையன் மேலே தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு என்னை தவிர எல்லா பொண்ணுங்க மேலே க்ரஷ் வருது, எல்லாத்தையும் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் என்கிட்ட மட்டும் இன்னும் மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அந்த பையனை நான் எப்படி தான் கரெக்ட் பண்ணேன்னு தெரியாமல் இந்த 3 வருஷம் ஓடிட்டுருக்கேன். ஒரு பையனையே லவ் பண்ணி அவனை மட்டுமே க்ரஷ்ஷு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ப்ரப்போஸ் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு தான் 1 2 சொல்ல முடியாத அளவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கே. வருஷத்துக்கு ஒரு பொண்ணை டேட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை டேட் பண்ணுறான். என்னன்னு சொல்கிறது அப்படின்ட்டு ஒயன் தனியாக புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்துட்டு, ஏ பைத்தியமே, ஏன்டி இப்படி புலம்பிகிட்டு இருக்க? நீ மட்டும் தேங்கிட்ட, நாளைக்காவது ப்ரப்போஸ் பண்ணிடு. நாளைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. ஸோ நாளைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணலாம் வச்சுக்கோயேன், நீ எல்லாம் ஒன்றத்துக்கும் லாய்க்கலடி. ஒரு பையனை 3 வருஷமாகவே லவ் பண்ணுவோம், பின்னாடி காலேஜே சுற்றுது. எத்தனை பசங்க அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணானுங்க. ஒருத்தனுக்காவது நீ அக்செப்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ அவனையாவது உருப்படியாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. இப்படி ஒன் சைடு அந்த தேங்க் பையில லவ் பண்ணி அப்படி என்ன தெரிய கண்ட? உனக்கு என்ன தெரியும்? என் மனசு கடந்து அவன் தானே வேணுங்குது, வேற எவனையும் ஏற்றுக்க மாட்டேங்குதுல, நான் என்ன பண்ணுறது? அது எப்படி ஏற்றுக்காம இருக்கும்? அதெல்லாம் ஏற்றுக்கும். நீ என்ன பண்ணு, நாளைக்கு வா காலேஜுக்கு. எப்படியும் நாளைக்கு எல்லா பையங்களும் ரோஸு சாக்லேட்டு அப்படின்னு கொடுத்து திரிவானுங்க. நீ நாளைக்கு காலேஜ் போனதும் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், உனக்கும் ஒரு ப்ரப்போஸ் வரும். போடி. அதான் உனக்கு அந்த சாக்லேட் டேலே டெடி டேலே எத்தனை பசங்க வந்து கொடுத்தானுங்க, எத்தனை சாக்லேட் கொடுத்தானுங்க, எத்தனை ஸ்டிக்கர் கொடுத்தானுங்க. நீ தான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்ட. இப்போ மாதிரி எதையும் பண்ணி தொலைக்காமல் ஒருத்தனையே சும்மா அந்த தேங்க் முன்னாடி சீன் போடுறதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கோ. அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணுவான். யாருக்கு தெரியும்? யார் அவனா? நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஏன் இவ்வளோ சொல்கிறியே? அவன் உன்னையே டேட் பண்ணியிருக்கான், ஞாபகம் இருக்குல்ல? அவனோட ஃபர்ஸ்ட்டு டேட் பண்ண கேர்ள் ஃப்ரெண்டே நீ தான். கூட இருந்துக்கிட்டே எனக்கு குழி பறிச்சிருக்க. நீ அடி வாய் பேசுகிற அப்படின்ட்டு லியாவை கோத்தோடுது. லியாவுக்கும் ஞாபகம் வருது. இருந்தாலும் அது ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேர் ஸ்கூல் படிக்கும்போது டேட் பண்ணோம். எப்படி? ஸ்கூல் படிக்கும்போது? நான் ஸ்கூல் படிக்கும்போது தேங்காய் லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாது? தெரியும். இருந்தாலும் எனக்கும் அவனை பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. இப்போ அதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஜியோனை தான் லவ் பண்ணுறேன். நீ எவனையாவது லவ் பண்ணிட்டு போடி. ஆனால் நீ அவனை லவ் பண்ணியா இல்லையா? எனக்கு நான் அவனை லவ்வெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். அவனுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு வாரம் டேட் பண்ணோம். அடுத்த செட் அழுந்துருந்ததுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். வேற ஆள் தேடி போயிட்டான், நானும் வேற ஆள் தேடி போயிட்டேன். இப்போ எனக்கு ஜியோனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு சௌமியை பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஆனால் என் லைஃப் தான் ஒரு ஃபுல் ஸ்டாஃபே இல்லைல்ல. ஏன் தான் இப்படி இருக்கோ அப்படின்ட்டு வாயன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து, வாயன் தேங்க வந்திருக்கான், கீழே வா. என்னது, அவன் வந்திருக்கானா? அவன் இதுக்கு நேரம் வந்தான்? யாருக்கு தெரியும்? வாயன், அம்மா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேயில் அவனுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா? ஐயோ அம்மா, அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டாலும். ஏம்மா? ஆண்டி நீங்கள் வேற, வாயனுக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன்னா வாயன் தான் இது வரைக்கும் ஒருத்தனை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டே கிடையாது. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்களேன், யாரையாவது அக்செப்ட் பண்ண சொல்லி. இவளை சிங்கிளை தவிர்த்து கமிட்டடாக பார்க்கணுன்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஆண்டி. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு பையனையாவது சும்மாவாவது அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஆமாம் வேன், இல்லையா சொல்கிறது 100% கரெக்ட். நீ ஒரு பையனையாவது சும்மா அன்றைக்கி மட்டும் டேட் பண்ண, என்ன குறைஞ்சிட போகுது? என்ன தப்பாகிட போகுது? அம்மாலாம் உன் வயசில் இருக்கும்போது அம்மா வாயை முட தேங்க வரான்னு சொல்லல, நான் அவனை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு வான் கீழே வரா. கீழே வந்து பார்த்தா தேங்க் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். வாயனும், என்னடா இங்கே வந்திருக்க? அதுவா, ஒரு டவுட்டு, அதான் உன்ட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். என்ன டவுட்டு? உனக்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட்ஸில் எந்த டவுட்டும் வந்திருக்காது, ஏன்னா நீயே ஒரு மக்கு. ஸோ கண்டிப்பாக உனக்கு படிப்பு ஏறி இருக்காது. வேற என்ன டவுட்டு சார் இருக்கு? என்ன கடைப்பத்தி பார்க்குறியா? கடைப்படி ஏற்றி பார்க்குற? சரி கோப்படாதா, என்ன விஷயம் சொல்லு. அது நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை? ஆமாம், உனக்கு தெரியாதாக்கும்? தெரியும்டி. இருந்தாலும்
நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆ! என்னடா சொல்ற அப்படின்ட்டு எனக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே நெஞ்ச புடிச்சுட்டு தேங்க பார்க்குறா. தேங்கும், "ஏய் உண்மைய தான்டி சொல்றேன்." "யாருக்கு?" "சௌமிக்கு தான் பண்ணலான்னு இருக்கேன்." "ஆ பண்ணு, பண்ணு. என்னன்னு பண்ண போற?" "சும்மா என்ன டேட் பண்ணிட்டு இருக்கல்ல, இன்னும் ஒரு 1 வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா டேட் பீரியட் கேட்க போறேன்." "அப்பா அவ்வளோதானா?" அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, "அப்படியா? சரி, சரி" சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இல்லையா சும்மா இல்லாம, "டேய் தயம், சரி, சரி. நீ வந்து சௌமி தானே டேட் பண்ண போற? டேட் பண்ணிக்கோ. இன்னும் 1 வாரம் அவளையும் நீ டேட் பண்ணிக்கோ. நாளைக்கு வான்னு ஒரு பையன அக்செப்ட் பண்ணிக்க போறா." "யாரு? வயானா? ஒரு பையனையா? என்னலையா காமெடி பண்றியா? வயனனா உன்னைய மாரி நெனச்சியா? ஓ! சார் மட்டும் ரொம்ப ஒழுங்கு. சரி ரைட்டு விடு. அதெல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருடா, நீ வேணா பார்த்துட்டே இரு. நாளைக்கு வயன் காலேஜ்குள்ள வரும்போது ஒரு பையன் கூட தான் என்டர் ஆவா. அதுக்கு நான் கேரண்டி." "ஏய் பே சும்மா காமெடி பண்ணாத. வாயெல்லாம் தயிர் சாதம் மாதிரி. அவளாம் இந்த பீர் பாட்டில்லாம் ஆகவே முடியாது. அவளா அது எவனையாவது லவ் பண்ணுறதாவது கண்டிப்பா பண்ண மாட்டா. அவ பாய்ஸ் கிட்டயே என்ன தவிர யார்கிட்டயும் பேசுனது கூட இல்லடி. அவ எப்பிட்ரி லவ்வெல்லாம் பண்ணுவா?" "டேய் அவ பண்ணுவாடா. நாளைக்கு நீ வாயன வேற மாதிரி பார்ப்ப" அப்படின்ட்டு சேலஞ்ச்லாம் பண்ணிட்டு இருக்கா. "வாயன நான் எங்கடி சொன்னேன்? ஏய் வாய மூடுடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." "நீ பார்ப்ப. நான் நான் பார்த்துக்கிறேன்." "டேய் தயாங் பெட்டடா. பெட்டு பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு 2 பேரும் பெட் கட்டுறாங்க. அது ஒயனோட பெர்மிஷனே இல்லாம யாருமே இங்க ஒயன மதிக்க கூட இல்ல. ஒயன் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. லியா காலங்காத்தாலே வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மார்க்கமான ட்ரெஸ்ஸ தான் குடுக்குறா. ஒயன்லாம் தான் பார்த்துட்டு, "அட கருமமே! இந்த ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன்." "ஏய் பிங்க் கலர்ல ஷார்ட்டா எவ்வளோ சூப்பரா இருக்கு. பசங்களுக்குலாம் இந்த மாரி போட்டா தாண்டி பிடிக்கும். நான்லாம் பாரு இந்த மாரி தானே போடுறேன். நீ போடுவ. நான் போட மாட்டேன்." "ஃபயன் இன்னைக்கு ஒரு நாளாச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாச்சு. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுடி. நீ நல்லா வருவ. ஒரு நாள் என் பேச்ச கேளேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேடி. என் ஆள்கிட்ட கூட நான் பேசாம, விஷ் பண்ணாம, ப்ரொப்போஸ் பண்ணாம உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்காக இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து பிளான்லாம் போட்டிருக்கேன். ப்ளீஸ் டி கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணு. அந்த டைம் கூட நான் வின் பண்ணணும். என்னால எல்லா விஷயத்துலயும் அவன்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. தயவு செஞ்சு உன் விஷயத்துல நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இப்படி நில்லு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்." லியா, "ஏய் நான் பார்த்துக்கிறேன்டி" அப்படின்ட்டு வயனுக்கு அவ ஃபுல் கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டா. ஹேர் ஸ்டைலு, ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுருக்கா. அதுவும் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணி, மேக்கப்லாம் சும்மா தாறுமாறா போடுறா. வயனுக்கே மிரரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. "என்னது இது நானா? உண்மையாவுமா? நான் என்ன இவ்ளோ அழகா இருக்கேன்?" "நீ ஆல்ரெடி அழகு தான் வயன். உனக்கு கூட கொஞ்சம் அழகுபடுத்திருக்கேன். தட்ஸ் ஆல். வா டைம் ஆயிடுச்சு" அப்படின்ட்டு வாயனை அப்படியே வெளில கூட்டிகிட்டு போகிறா. வாயனுக்கா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடி. "நான் வரலடி." "ஏ எல்லாரும் அப்படி தாண்டி பார்ப்பாங்க. அழகா இருக்குல்ல பார்த்து தான் தொலைவாங்க. இன்னைக்கு லவர்ஸ் டே வேற. வா வா" அப்படின்ட்டு காலேஜ்குள்ளே 2 பேரும் என்ட்ரு ஆகிறாங்க. அவ்வளோதான். வயனோட கெட்டப்பை பார்த்தது எல்லாரும் வயன் பின்னாடி தான் போகிறாங்க. தேங்கும், "என்னடா மச்சான் கூட்டமாக இருக்கு?" "அதுவா ஒன்றும் இல்லை. நீயே போய் பாரு ஷாக் ஆயிடுவ." "என்ன அப்படி என்ன? அப்படி என்ன? யாராவது செலிப்ரிட்டி யாராவது வந்திருக்காங்களா என்ன?" "அவங்க வந்திருந்தா கூட பசங்க மொத்தமாக அப்படி ஓடி இருக்க மாட்டானுங்க. வயன் தான் கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கா. அதான் எல்லாரும் வேற மாதிரி பார்த்துட்டு ஓடுறானுங்க." "என்னது வயனா? ஹ அவன் என்ன சும்மா பட்டிக்காடு மாதிரி வருவா." "என்னடா வயன் உன் ஃப்ரெண்டு தானே. உன் ஃப்ரெண்டை பற்றி எப்படி சொல்லிட்டு இருக்க?" "அவள் அப்படிதான்டா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஓல்டு ஃபேஷன் மாதிரியே பேசுவா. ஸோ அதனாலே எனக்கு வயன் கிட்ட கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும்." "நான் நினச்சிட்டு இருந்தேன் வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு." "டேய் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்டா. யார் இல்லைன்னு சொன்னா? அதுக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனை கோப்படக்கூடாதா, கடுப்பு இருக்கக்கூடாதா?" "அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான்." "சரி சரி கொஞ்சம் ஃப்ரெண்டை திரும்பி பாரு. அவன் என்ன சும்மா ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஏதாவது சட்டையை போட்டு வருவா." "அப்படியா கொஞ்சம் அங்கே பாரு" அப்படின்றாங்க. ஸோ தேங்கும் திரும்பி பார்க்குறாரு. மனுஷன் அவ்வளோதான் பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாரு. பார்த்துட்டு, "டேய் இது ஏ இது வயன் கிடையாதுடா. நல்லா பாருடா வயன் தான்டா." "டேய் ஏய் ஆமாம் இது வயன் தான். அவ எப்புட்றா செம்மையா இருக்காளே. என்னடா இப்படி மாறிட்டா?" அப்படின்ட்டு தேங்க வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக நம்பவே முடியல அது வயன் தான் அப்படிங்கிறது. வயனுக்கா தேங்க பார்த்ததும், "ஏ வாடிங்க இந்த ஓடிலாம்." "ஏய் என்னடி அவன் முன்னாடி உன்னை இப்படி கூட்டிகிட்டு வருதுங்கக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ இங்கே வா" அப்படின்ட்டு
அவள் பாட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ தேங்கோட ஃப்ரெண்டில் ஒருத்தனே சும்மா இல்லாமல் வாங்கிக்கிட்ட போய், நீ இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா? இன்னைக்கு லவர்ஸ் டே வேறு. ஸோ இது வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன், நீயும் சிங்கிள் தான். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம 2 பேரும் வேணா ஒரு 2 டேஸ் டேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. வேணா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. தேங்க்கா இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? டேய் அவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்? என்ன பண்ணிகிட்டு இருக்கானா? ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான் பார்த்தா தெரில, சும்மா இருடா. டேய் அது எப்படி அவன் பண்ணலாம் என்ன கேட்காம? உன்ட்ட ஏன்டா கேட்கணும்? அவன் என் ஃப்ரெண்டுடா. உன் ஃப்ரெண்டுன்னா அதுக்குன்னு உன்ட்ட கேட்டால் போவா? அவனை உன் ஆளா அப்படின்னு கேட்டுறாங்க. தேங்க் அந்த உன் ஆளா அப்படிங்கிறது குத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே வாயனை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். வாயனுக்கும் இவன் ஏன் முறைச்சி பார்க்குறா அப்படின்ட்டு இருக்கு. கேட்டு அந்த பையன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் அப்பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ தேங்க் நேரம் வாங்கிக்கிட்ட போய், ஏய் நில்றி நில்லு. என்னடா ஏன்டா இப்படி கத்துற? இது நடி கோலம் கருமம். என்ன ட்ரெஸ் இது? எப்பயும் நீ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தானே வருவேன், இப்போ என்ன எப்படி வந்திருக்க? இல்லையா இதெல்லாம் ஓ வேலையா? டேய் உனக்கு என்னடா வந்துச்சு? வாயனுக்கு பிடிச்சிருக்கா போட்டிருக்கா, உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. கன்ஃபார்மாக வாயின் இப்படி போட மாட்டா. நீ தான் ஏதாவது பண்ணி வச்சுருக்க. ஏய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாடி பொடி. ஏன் தயம் உனக்கு பிடிக்கலையா? நல்லா இல்லையா? போடி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாண்ணே ஓ. எதுக்கு எதுக்கு இப்போ இப்படி கத்துறேன்? நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு வான் அழுகிற மாதிரி போயிட்டா. ஸோ அப்போ கரெக்டாக அங்கே ஜியோன் வரான். ஜியோன் வந்து லியோட பாய் ஃப்ரெண்ட் தான். பட் அவள் லியோட பாய் ஃப்ரெண்ட் தான்னு தேங்க்கு தெரியாது. ஸோ ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ ஜியோன் நேராக வந்ததும் லியாவை பார்த்து சிக்னல் காட்டுறான். லியா வந்து என்னை கட்டிப்பிடுறா அப்படின்றா. என்னடி சொல்கிற? நான் உன்னை தாண்டி கட்டி பிடிக்க வந்தேன், சொன்னதை செய்டா அப்படின்றா. ஸோ ஜியோனை அப்படியே நேராக வந்து வாயனை ஹக் பண்ணிவிட்டு ஏன் எதுக்கு அழுகிற அப்படின்றா. வாயனுக்கா ஜியோன் அப்படின்ட்டு, ஏன்னா ஜியோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டா. பட் இதை பார்த்து தேங்க்கா கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு, ஏய் யாரா நீ? யார் நீ? நீ யாரா? வாயன் நீ வா, நீ அவங்ககிட்ட போகாத வா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சௌமியம் வந்து தேங்கோட கையை பிடிச்சிட்டு, ஹே ஜாலிங் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? இவ வேற வந்துட்டாரா? உங்ககிட்ட இன்றைக்கி ஒன்று சொல்லணும். அப்படியா? என்ன சொல்லணும்? பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரேக்கப் அவ்வளோதான் போ. என்னடா நடிச்சிட்ருக்க? வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பிரேக்கப் சொல்கிற? என்னை பற்றி தெரியுமில்ல, ஒரு வாரம் தான் ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணுவேன், அவ்வளோதெல்லாம் முடிச்சு போச்சு கிளம்பு அப்படின்ட்டு அவளை துரத்தி விட்டுட்டான். லியா பார்த்துட்டு சரி சரி இதெல்லாம் கட்டுக்கூடாது அப்படின்ட்டு நிறையா தேங்கிட்ட வந்து, பார்த்தியில நான் கட்டின பெட்டை நான் ஜெயிச்சிட்டேன், எப்படி காசு எடுத்து வைக்கிறியா? ஓ உனக்கு காசு வேணுமா? எவ்வளோ வேணும்? ஒரு 20,000 கொடு. அவ்வளோதானா அப்படின்ட்டு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்துட்டான். லியா பார்த்துட்டு என்னடா கிரெடிட் கார்டை கொடுத்துட்டேன்? ஆமாம் கிரெடிட் கார்டை தான் கொடுத்துட்டேன் தள்ளு அப்படின்ட்டு வாயில் தரத்தரம் எடுத்துகிட்டு போகிறான். ஜியோனா டே யாழ் கத்திட்டு இருக்கும்போதே அப்படியே தேங்க் திரும்பி பார்த்து ஒரு முறை தான். அப்போது லியா வந்து ஜியோட கையை பிடிச்சிட்டு, இது ஒன்றும் அவாலையில் ஏழை அப்படின்றா. தேங்க்கும் இது நல்லா புரியுது. அங்கே நின்று பார்த்துட்டு லியா முறைச்சிட்டே உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வான் எடுத்துகிட்டு போகிறாரு. இழுத்துட்டு போய், இது என்ன? இது என்னதுடி? என்னதுன்னா பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ தான் உனக்கு வர வர வாய் எப்பயும் ஃபுல்லாக தானே கவர் பண்ணிட்டு வருவேன். இப்போ என்ன அந்த லியா பேச்சுக்கிட்ட ஆடிட்டுருக்கியா? உனக்கு இதில் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா? யாரையும் சொல்லிக் கொடுக்குறா உனக்கெலாம்? ட்ரெஸ்ஸை கழட்டிட்டேன்னு எதை போடுவேன்? போ அப்போ வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வா. இது நல்லா தானே தேவை இருக்குது, ஏன் நீ திட்டிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, நீ ஏன் முன்னாடி போட்டால் தப்பு கிடையாது. இதே மற்ற பசங்க உன்னை பார்க்குறானுங்களா? எனக்கு காண்டாகுதுல. என் ஃப்ரெண்டே உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், எனக்கு செம்ம காண்டாகுது. நீ பார்க்க அழகாக வேறு இருக்க தான் பண்ணிட போகிறேன். நான் பார்க்க அழகாக இருந்தால் நீ ஏன்டா எதோ பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இரு வெயிட் அ மினிட். நான் ஏன் உன் முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்? நான் ஏன் உங்ககிட்ட மட்டும் பேசணும்? நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே தேங்க் பாட்டுக்கு ரிங் எடுத்து உன்னோட கையில் அப்படியே அந்த ரிங்கி போட்டு விட்டுட்டு, புரியுதா? ஓ சௌமிக்கு ரிங் கொடுக்குறதா இருக்க, ஸோ சைஸ் கரெக்டாக இருக்க, நீ கீழே போட்டு பார்க்குறியா? அப்படி வெண்ணம் அவளே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ இந்த மாதிரி மக்கு மாதிரி இருக்கிறவங்கள தாண்டி இத்தனை வருஷமாக உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் நான் பாட்டுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு திரியிறேன். இத்தனை வருஷமா அப்படி என்னடா தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் சொல்ல முடியலன்னு சொல்கிறியா? வெங்காயம் போய் தொலை அங்கிட்டு. எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது வாயனும் என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தேங்க் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் வாயனை பிடிச்சா அப்படியே சடான ஹெல்ப்லாக் அடிக்கிறான். வாயனுக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்று போச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் தான் நின்றுட்டு இருக்கா. ஆனால் தேங்க் பாட்டுக்கு கிஸ் பண்ணுறான். வாயன் தேங்க
ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறா. அவன், இன்னுமா உனக்கு புரியல? இன்னும் புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்ட்டு புடிச்சு குலுக்குறான். வாயில ஒரு பயத்துல, நானா நான் உன்ன லவ் பண்றேன். ஒரு வழியா வாயிலேருந்து வந்துருச்சுப்பா. நானும் உன்னை லவ் பண்றேன். அதான் நீ ஏன் வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. நீ எங்க எப்போ பாரு என்னை பார்த்து பல்ல கட்டுறது, நான் எந்த பொண்ணு கூட போனாலும் பல்ல கட்டுறது, ஒரு பொசசிவ்னஸே இல்லை. உன்னை பொசசிவ் ஆக்கிறதுக்காக நானும் எத்தனை பொண்ணு கூட தான் சுற்றுறது, சுற்றி சுற்றி எனக்கே புரிடிச்சு போச்சு. இதுக்கு அடுத்தாவது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்தில் பண்ணாதெல்லாம் இப்போ பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு வாயனை அப்படியே தூக்குறான். வாயனும், டே நீ உண்மையாகவே நான் லவ் பண்ணுறியாடா, எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டி கையில் ரிங்கெல்லாம் போட்டு விட்ருக்கேன், லவ் யூலாம் சொல்கிறேன், திருப்பி இப்படிலாம் கேட்டால் நான் என்னடி பண்ணுவேன்? நிச்சயமாவா? ஆமாடி நிச்சயமா தான் அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. வாயனை கிஸ் பண்ணிவிட்டு தேங்க லவ் யூ அப்படின்றா. லவ் யூ டூ. இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே, ஸோ பெட்டில் போய் கொண்டாடலாமா அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி தான் லவ் சொல்லியிருக்கா, அதுக்குள்ளே பெட் வரைக்கும் போகலான்றா. ஏய் நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக தானடி இருந்தோம். ஆமாம் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம லவ்வர்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்றா இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாயின் ஆரம்பிக்காதடி. அதெல்லாம் முடியாது, அதுக்குன்னு உன் கூட இன்றைக்கி இருப்பானா அப்படின்ட்டு வாயின் படுக்க தேங்க கூட சண்டை போட்டுட்ருக்கா. தேங்குமே, சரி என் கண்ணை பார்த்து ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்ல. அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதான் என்றைக்கும் சொல்லியிருக்க மாட்டேன், நான் ஏன்டா இப்போ? அதான் என் மனசில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன சொல்லு. வராதே, வரும் சொல்லு அப்படின்ட்டு வாயன் ரொம்ப பண்ணுறா. அப்போ தேங்கே வாயனோட ஃபேஸை அப்படியே நிமித்தி பிடிச்சி அவளோட ஐஸை மீட் பண்ணி ஐ லவ் யூ வாயன். அப்போ வாயனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது ஐ லவ் யூ டூ தேங் அப்படின்னு. ஸோ தேங்கும் வாயன் அப்படி சொன்னதும் அவளை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். ஸோ வாயனுமே கிஸ் பண்ணுறா. ஸோ 2 பேரும் மாறி மாறி இந்த கிளாஸ் ரூமில் கிஸ் பண்ணிவிட்டு கசம்சா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சேவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, see you later, bye.